ஒன் கோல்ட் காஃபி. உங்களுக்கு? எனக்கும். காஃபி ஷாப்பரே வந்தாச்சு. இன்னும் உங்கள் நேம் சொல்லவே இல்லையே. என் பேரா முக்கியம்? நான் ஒரு பொண்ணு, அது போதாதா? அதுவும் இல்லாமல் நீங்கள் என்னை லவ் பண்ணுறீங்கன்னு நல்லாவே தெரியும். நீ தானடி வர சொல்லியிருந்த. இதை பாருங்கள், என் மெசேஜை பார்த்துட்டு இப்போ நீங்கள் பார்க்க வந்தது இதோ காஃபி ஷாப் வந்தது எல்லாம் பாகிஸ்தான் பற்றி பேசவோ இல்லை கம்யூனிசம் பற்றி பேசவோ இல்லை. அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் உங்களால் தான் சால்வ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். என் எக்ஸ் லவரும் உங்களை மாதிரி தான். என்னது எக்ஸ் லவரா? ஆமாம், எக்ஸ் லவர் தான். ரொம்ப நாள் அவன்கிட்ட எந்த தொடர்பும் இல்லை. திடீர்னு ஒரு நாள் வீட்டுக்கு ஒரு பார்சல் வந்துச்சு. அவன் தான் அனுப்பியிருந்தான். நான் ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டேன். இந்த பென்ட்ரைவை பாரு, எல்லாம் புரியும். ப்ளீஸ் ஹெல்ப் மீன்னு போட்டு இந்த பென்ட்ரைவ் அந்த பார்சலில் வச்சுருந்தான். பட் இதெல்லாம் ரொம்ப கிரேஸியாக இருந்தனால அப்போ அதை கண்டுக்கல. ஆனால் இது உங்களுக்கு தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு காலேஜ் கான்ஃபரன்ஸில் நீங்கள் என்ன பேசுனீங்களோ அதை பற்றி தான் அவனும் அடிக்கடி சொல்லுவான். ஒருவேளை அவனை இந்த சூழல் சம்திங்லேருந்து வெளியே எடுக்க யூஸ் ஆகலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்க்காதீங்க. ஏன்னா நான் அதில் மாட்டிட்டு ரொம்ப தவிக்கிறேன். ப்ளீஸ் லீவ் இட் நவ். இன்னமும் பார்க்குறீங்க, இது உங்கள் விதி, அவ்வளோதான். எப்பயோ யாரோ போட்ட ஒரு கணக்குப்படி நம்ம 2 பேரும் இதில் மாட்டி தவிக்க போகிறோம். எஸ், நம்ம 2 பேரும். எனக்கு ஒன்றும் புரியல. இங்கே பாரு மச்சான், இந்த பேப்பரில் இது ஒரு வேர்ல்டு, இந்த பக்கம் ஒரு பேரலல் வேர்ல்டுன்னு எடுத்துக்க. இப்போ நம்ம நார்மல் லைஃப்பில் இப்படி கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த 2 வேர்ல்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒரு உலகத்துலேருந்து இன்னொரு உலகத்துக்கு ட்ராவல் பண்ண முடியாது. பட் இதையே இப்படி கனெக்ட் பண்ணிப்பார். இப்போ இந்த 2 வேர்ல்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. இங்கே மேலே கீழே எங்கே ட்ராவல் பண்ணாலும் ஒரே இடத்துக்கு தான் வரணும். இப்போ இது ஒரு முடிவில்லாத லூப். இதான் மச்சான் கான்செப்ட். இதெல்லாம் சாத்தியமா? அதை சாத்தியமாக்க தான்டா ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கதவை திறக்கிற, நான் அருணியான்னு ஒரு உலகம் இருக்குன்னா நம்புற, நான் சொல்கிறத நம்ப மாட்டியா? சரிடா, அந்த கனெக்ஷன் எப்போ தான் வரும்? அதை தாண்டா தேடிக்கிட்டு இருக்கேன். அந்த பாயிண்ட் எதா வேணா இருக்கலாம். ஒரு இடமா இருக்கலாம், புக்காக இருக்கலாம், ஏன் பென்ட்ரைவாக கூட இருக்கலாம். ஒருவேளை பொண்ணா கூட இருக்கலாமாடா? இருக்கலாம்டா. யாரும் மச்சான் இன்னைக்கு உன் செல்லுக்கு மெசேஜ் பண்ணல, அந்த பொண்ணாடா? ஏன் செல்லுக்கா? அப்பா நடிகர் திலகமே, நான் உன்னை ரொம்ப நாளா பார்க்குறேன், ஃபாலோ பண்ணுறேன், உங்ககிட்ட பேசணும் போல இருக்கு அப்படிலாம் சொல்லுவாலாம். இப்போ இடம் யாரும் தெரியாதாம்ல. அப்போ நீயும் அந்த லூப்ல மாட்டிக்கிட்டியா மச்சான்? டேய் விளையாடாரா, ஃபோனை குடுறா. யாரா இருக்கும்? நாளைக்கு அந்த பொண்ணு மகாவீரம் கொடுத்துருக்காரு, பொடியா எப்படியா? மச்சான், நீல கலர் சுத்தல் தானே போட்டு வரேன். மச்சான் நீ வந்து நம்பர் கால் பண்ணி போறான். பண்ணிட்டேன்டா, சுவிட்ச் ஆஃப்னு வருது. மச்சான் எவனோ வந்துட்டு நல்லா விளாட்றான் மச்சான். ஆனால் சான்ஸும் இருக்குடா. வேணும்னா நாளைக்கு மாமல்லபுரம் தான் போய் பார்த்துறேன்னு. வேணாம் மச்சான், தனியாக போகாத, நாங்களும் வரோம். ஆமாண்டா. நீங்களுமா? மச்சான் இவனை நம்பி போவாத.
மச்சான் பார்த்துட்டேன்டா. நீல கலர் சுடிதார் தான். வயசு தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, முடியெல்லாம் கொஞ்சம் நிறச்சிருக்கு. ஆனால் உன் ஆள் தான். சீக்கிரம் வந்துரு, சீக்கிரம் வந்துரு. காதல் வாழ்க, வாழ்க. என்ன சார் ரொம்ப நேரமாக நிற்கிறீங்க போல்? லாட்ஜுக்கு பொண்ணு எதுவும் வேணுமா சார்? யோ போயா, சார் பசங்க கூட இருக்காங்க சார், ஓகேவா? பேசாம போயா, ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணுறேன். சாரி சார். இவன் ஏன் இப்படி எழுத்துக்கிறான்? ஆமாம் சார், இந்த பக்கம் நீல கலர் சுடிதார் போட்ட பொண்ணு தான் பார்த்தீங்களா? நீல கலர் சுடிதாரா? இவனையும் கூப்பிட்டுருப்பாளோ? சார் நீல கலர் கிராக்கி வந்துடுச்சு அப்ப. சார் யோ சார். விடுடா மச்சான், அவன் உன்னை மட்டும் கூட்ட மாதிரி தெரியலையே. எனக்கு என்னவோ. என்னடா உனக்கு? டேய் கூல் கூல் கூல். டேய் ஒருவேளை சான்ஸ் இருக்குடா மச்சி. வேணா நாளைக்கு முட்டுக்காடு போய் பார்த்தா எப்படிடா? செம்ம பிளான். யாரா அது பிராங்க் கால் பண்ணி விளையாடுறது? ரொம்ப 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 சாரி. ஓ, பொண்ணு குரல்ல பேசினா நம்பிடுவோமா? ரொம்ப நேரம் என்னால் பேச முடியாது. ஸோ ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்க. மாம்பழத்துக்கு ஏன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்க? அதான் நான் வரல. நாளைக்கு ஷோராக ஏமாற்ற மாட்டேன். ஆனால் நீங்கள் தனியாக தான் வரணும். ஷார்ப்பாக 4 மணிக்கு கிளாக் டவரில் மீட் பண்ணுறோம். ப்ளீஸ் தனியாக வாங்க. ஹலோ நான் வர முடியாதுப்பா, சான்ஸே இல்லை. போக மாட்டேன். அவ எங்கடா வரப்போறா? உனக்கு எங்க போச்சு புத்தி? ஹாய். சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இல்லை பரவாயில்லைங்க. நானா உங்களுக்கு கால் பண்ணி வர வச்சு ஒரு இன்ட்ரோ கூட இல்லாமல் பேச வைக்க தப்பாக எடுத்துக்கலையே. இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தேங்க்ஸ். என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சில கொஷின்ஸ் கேட்கணும். கேளுங்க. பை த வே, உங்களுக்கு இந்த பார்க்க சுற்றி பார்க்கணுமா? நீங்க இருக்கும்போது அதை யாருங்க பாப்பா? பரவாயில்ல, நீனே கூப்பிடலாம். லவ் பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஹலோ, உங்களை தான். லவ்வெல்லாம் படத்துல பார்க்கறதோட சரிங்க. ஓ, அப்போ பாகிஸ்தான் பற்றி? பாகிஸ்தான் பத்தியா? சும்மா சொல்லுங்க. இன்ஜமா முழுக்குனா ரொம்ப பிடிக்கும், மற்றபடி எதுவும் இல்லைங்க. அப்போ கம்யூனிசம் பற்றி என்ன நினைக்கிறீங்க? நம்ம பசி தீர்ந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்ற அடுத்த இட்லி, அதெல்லாம் எங்க கேக்குறீங்க? ரொம்ப நேரமா நடந்துட்டே பேசுறோமே. இஃப் யூ டோன்ட் மைண்ட் காஃபி ஷாப் போலாமா? இவ உண்மையிலே நம்மள லவ் பண்றாளா இல்ல பர்ஸ காலி பண்ண வந்திருக்காளா? வாங்க போலாம். போலாம். நிஜமாவே என்ன ஃபாலோ பண்ணியா? ஏன் உங்க பர்ஸ் காலியாக்க வந்து நினைச்சீங்களா? சே சும்மா ஜஸ்ட் கிடிங். யா, உங்களை ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏங்க உங்களுக்கு மாவலிபுரத்துல யாராவது தெரியுமா? ஒரு சில சமயம் ஒரே மாதிரி இன்சிடென்ட்ஸ் திருப்பி நடக்கிற மாதிரியே இருக்குல்ல. ஒருவேளை பேச்ச மாத்துறாலோ?
ஆமாம் ஆமாம், எனக்கு கூட அப்படி தான் தோணுச்சு. இதே காஃபி ஷாப்பில் நம்ம பல தடவை மீட் பண்ண மாதிரி ஃபீல் ஆகுது. ஏய் நான் சீரியஸாக கேட்குறேன்டா. ஒன் கோல்ட் காஃபி. உங்களுக்கு? எனக்கும். காஃபி ஷாப் வரையும் வந்தாச்சு. இன்னும் உன் பேர் சொல்லு. என் பேரா முக்கியம்? நான் ஒரு பொண்ணு, அது போதாதா? அதுவும் இல்லாமல் நீங்கள் என்னை லவ் பண்ணுறீங்கன்னு நல்லாவே தெரியும். நீ தானே என்ன வர சொன்னது? இதோ பாருங்க, என் மெசேஜை பார்த்துட்டு இப்போ நீங்கள் பார்க்க வந்தது, இதோ காஃபி ஷாப் வந்தது, எல்லாம் பாகிஸ்தான் பற்றி பேசவோ இல்லை கம்யூனிசம் பற்றி பேசவோ இல்லை. அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். என்ன சொல்ல வர்றா இப்போ? எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் உங்களால தான் சால்வ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். என் எக்ஸ் லவரும் உங்களை மாதிரி தான். என்னது, எக்ஸ் லவ்வரா? ஆமாம், எக்ஸ் லவர் தான். ரொம்ப நாள் அவன்கிட்ட எந்த தொடர்பும் இல்லை. திடீர்னு ஒரு நாள் வீட்டுக்கு ஒரு பார்சல் வந்துச்சு. அவன் தான் அனுப்பியிருந்தான். நான் ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டேன். இந்த பென்ட்ரைவை பாரு, எல்லாம் புரியும். ப்ளீஸ் ஹெல்ப் மீன்னு போட்டு இந்த பென்ட்ரைவ் அந்த பார்சலில் வச்சுருந்தான். பட் இதெல்லாம் ரொம்ப கிரேஸியாக இருந்தனால அப்போ அதை கண்டுக்கல. ஆனால் இது உங்களுக்கு தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு காலேஜ் கான்ஃபரன்ஸில் நீங்கள் என்ன பேசுனீங்களோ அதை பற்றி தான் அவனும் அடிக்கடி சொல்லுவான். ஒருவேளை அவனை இந்த சுழல் சம்திங்லேருந்து வெளியே எடுக்க யூஸ் ஆகலாம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இந்த வீடியோ பார்க்காதீங்க. இந்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்தா நான் இப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துல மாட்டிருக்கேன். ஸோ ப்ளீஸ் லீவ் இட் நவ். இன்னுமா பார்த்துட்டு இருக்கீங்க? அப்போ இதான் அவங்க விதி. எப்பயோ யாரோ பட்ட கணக்குப்படி நாம் 2 பேரும் இந்த ப்ரீ டெஸ்டின் குரூப்பில் மாட்டிக்க போகிறோம். எஸ், நம்ம 2 பேரும்.